அந்த ரோட்டு இல்லைன்னா நான் நடந்து தான் வரணும். கலசுபேட்டில் பஸ்ன்றதே இல்லை. இது எங்கள் பாட்டு முப்பாட்டு நாப்பாட்டு காலத்துலேருந்து இல்லை. குழந்தைங்க அங்கேருந்து தோண்டி கட்டி தூக்கிட்டு போகணும் சார். தோண்டி கட்டி தூக்கிட்டு போகணும், அங்கேருந்து தூக்கிட்டு வரணும். எதுனா ஒரு ரொம்ப காயலானா பாய்ச்சி வாங்கி போறதுக்குள்ள ஏதோ ஒன்று ஆயிரும். இன்று அந்த கிராமத்திற்கு சுதந்திர திருநாள். இன்னைக்கு நிலைமைக்கு எல்லாம் எங்க வந்த முன்னாடி எங்களுக்கு வந்திருக்குது பஸ். பஸ் வரும், ஊருக்கு ரோடு போட்டோம்னு சொன்னோம் இல்லையா? ரோடு போட்டாச்சா? ரோடு நல்லா இருக்கா? சரிம்மா. முறையா அந்த கிராமங்களுக்கு பேருந்து சேவை முதலமைச்சர் தான் கொடுத்துருக்குறாங்க. கையிலே ஆகாசம் கொண்டு வந்த பாசம் காலமே போனாலும் இனி அந்த மலை கிராம மக்களுக்கு விடியல் பிறந்துடுச்சு. நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய ஆணையினை பெற்று அதன் பிறகு இந்த கலசப்பாடிக்கு சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைத்து கொடுத்ததோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பகுதி மக்களுக்கு பேருந்து வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் சித்தேரி ஊராட்சி, அந்த ஊராட்சியை சுற்றியுள்ள 7 மலை கிராமங்கள் அரசநத்தம், கலசம்பாடி, புளியமரத்து வளவு, கோட்டக்காடு என 7 மலை கிராமங்கள் இருக்கிறது. அதிலிருந்து மருத்துவமனைக்கு அவசரத்திற்கு செல்ல வேண்டுமென்றாலோ, பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வர வேண்டுமென்றாலோ அவர்களுக்கு கரடு முரடான பாதைதான் வழி. மழை காலங்களில் மிகுந்த சேரும் சகதியும் கரடு முரடான பாதைகளும், அங்குள்ள நலுங்கு பாறை ஆறு அது மழை காலத்தில் காட்டாறாக மாறிவிடும். இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் அந்த மழைவாழ் மக்களுக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என போராட்டங்களும் நடந்தன. தமிழக அரசு அவர்களது கோரிக்கையை ஏற்று 12 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் பணியை தொடங்கியது. அந்த 7 கிராம மக்களுக்கும் தார் சாலை தரமாக போட்டு கொடுக்கப்பட்டது. நலுங்குபாறை ஆற்றின் மீது தரமான மேம்பாலம் கட்டி அமைக்கப்பட்டது. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், ஆட்சியர் சதீஷ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் முன்னிலையில் அந்த தார் சாலையில் சுதந்திரம் அடைந்து 78வது ஆண்டாக பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. உள்ள பூரிப்பில் அப்பகுதி வாழ் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். தமிழக அரசிற்கு நன்றி கூறியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.